அழகான காலை பொழுது கதிரவன் வந்து அந்த ஒளி கொடுக்கிற அந்த நேரம். பெருமாளே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோஷம் போட்டுட்டே ஒவ்வொரு பக்தர்களும் அந்த கோயிலை சுற்றி அழகான இயற்கையோட அத்தனை மரங்களும் அத்தனை குருவிகளும் சத்தத்தோட காலையில் அந்த அந்த ஊரை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் மட்டும்தான் இயற்கையோடு இணைஞ்சு பிரபஞ்சத்தோடு இணைஞ்சால் மட்டும்தாங்க இது எல்லா அனுபவங்களுமே கிடைக்கும் இல்லையா? என்ன சொல்ல, பெருமாளே அப்படின்றதே வந்து என்னது, நான் உனக்கு அவ்வளோ அழகாக இருக்கிற முடியை நான் உனக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்றத தான் அவர் வந்து அந்த கோயிலோட சிறப்பு அப்படின்றத சொல்கிறோம். அந்த மலைகளில் இருக்கிற அந்த பசுமை அழகு, அந்த விலங்குகள் ஒவ்வொன்றும் கொஞ்சி கூத்தாடி அழகழகாக சேட்டை பண்ணி இருக்கிற அந்த ஒரு அழகு. அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கான விஷயங்கள் அத்தனையும் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அங்கே இருக்கிற விளக்குகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளாஸும் வந்து டிஃப்ரெண்டான வெரைட்டியில் அந்த மலர்கள் பூத்து குலுங்குற அழகே தனிதாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய வகையான செடிகள் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த பயணம் வந்து இப்போ இன்னும் தொடர்ந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. மான் பார்த்தோம், நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். மான் ஒவ்வொன்றும் அழகழகாக இருந்துச்சு. நிறையா ஃபாரினர்ஸ், நிறையா பேர், குழந்தைங்க எல்லாருமே அந்த கோயிலை வந்து ரசித்து உணர்ந்து ஆன்மீகத்தில் வந்து மூழ்கி தாங்க போனாங்க. இப்போ பார்க்குறீங்கள்ல, அத்தனை வகையான மக்கள்களும் அங்கே வந்து வியாபாரம் பண்ணி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாகவும் வந்து அந்த திருப்பதி வந்து இருக்குது அப்படின்றது தான் இங்கே வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்றது சொல்கிறேன். ஏன்னா ஒரு கோயில் அப்படின்னா அதை நம்பி நிறைய பேர் வந்து பிழைக்கிறாங்க இல்லையா? நல்லா வந்து அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு எல்லா விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறமா ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வாங்க. இதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.